ஹாய் மக்களே, என்ன எதை பற்றி பேச போகிறேன்னா வேறு ஒன்றும் கிடையாது. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இதை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறேன். ஏன் மறுக்கிறீங்க, எதுக்காக மறுக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது ஒரு முதன்மை சக்தி ஆயிடுச்சு. எப்படியாவது ஒரு முட்டுக்கட்டு போட்டு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அடித்து தூள் பள்ளியெல்லாம் பார்க்குறீங்க. எங்கள் புஷியானந்த அண்ணன் இடத்துல ஒரு வழக்கம் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜூபி மேட்டர். நாங்கள் இதை பற்றி பயப்படலை. எங்கள் புஷியானந்த அண்ணன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவங்க பின்னாடி இருக்கிறோம். சரியா? நாங்கள் அவங்க பின்னாடி இருந்தோன்னா உண்மையான கழக தோழர்கள். நாங்கள் எப்போதுமே அவங்க கூட தான் பயணிப்போம். அவங்களுக்காக தான் பேசுவோம், அவங்களுக்காக தான் இருப்போம். ஆனால் அதுலேயும் ஒரு தலைபட்சமாக பேச மாட்டோம், நியாயமாக பேசுவோம். இந்த ஊடகத்துல எல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா பார்ட் டைமாக சுற்றி பார்க்க வராங்கன்னு. என்னமோ 24/7 ஸ்டாலின் 24/7 வந்துட்டுருக்காரா எங்கோ மக்களை பார்க்குறதுக்கு? ஏண்டா தந்தி டிவி நாய்களா, என்னடா நீங்கள் பேசுகிறீங்க? இல்லை உதயநிதி 24/7 எங்கேயாவது வந்துட்டு போகிறாரா? ஒரே ஒரு தனிநபரை பார்த்து மட்டும் ஏண்டா இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க நீங்கள்? ஒரு ப்ரெஸ் மீட்டு பண்ண தெரியல முதலமைச்சருக்கு. நீ இந்த கேள்வியை தான் கேட்பேன்னு அவர் முன்கூட்டியே பதில் எழுதிட்டு பார்த்து படித்து பேசுகிறாரு. கேவலமாக இல்லையாடா உங்களுக்கு? சீன் தோணும் இல்லையா? அசிங்கமாக இல்லையாடா உங்களுக்கு? ஈனப்பறவையடா. எவ்வளவு அசிங்கமாக இருக்குது தெரியுமா மக்களை? எவ்வளவு இது பண்ணுறாங்க. அசிங்கம் பிடிச்ச நாய்கள். 2 நாள் ஃபஸ்ட்டு பெர்மிஷனை கொடுக்க சொல்லு. உங்கள் முதல்வர் தானே, தமிழக முதல்வர் அவர்களே, உங்களை மாதிரி தானே அவங்கள பார்த்துட்டு போட்டுன்னு பெர்மிஷனை கொடுங்க. அனுமதியெல்லாம் மறுக்கப்படுது, எல்லாமே இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சுற்றி வளைச்சிட்டு இப்படி ஒரு ஜால்ராவை போடுறது. பார்ட் டைமாக வர்றாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இந்த 2 நாளுக்கும் கொடு. பார்ட் டைம் என்னமோ பாக்கி எல்லாருமே ரெகுலராக சுற்றிட்டு இருக்கிறது மாதிரி. ஒரு தர்மத்தோட பேசுங்கடா. மக்கள் அவ்வளவு கூமுட்டைகளாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஆவேசமாக இருக்குது மக்களே. ரியலி சாரி. என்ன ஒரு நார்மல் ஒரு மனுஷன் வந்துட்டு போல. ஒரு வாட்டி இது ஃபஸ்ட்டு வாட்டி தானே, வந்துட்டு போகும்போது பாரு, ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ ஏதாவது குளறுபடிகள் இருந்தாலோ பாரு. அதுக்கடையில் ஒரு ட்ரெண்டிங். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பொண்ணு திமுக நிர்வாகி திருடுனது தாவக நிர்வாகின்னு ட்ரெண்டாக மாற்றி விட்டுட்டீங்க. உங்களுக்கு அடுக்குதடா இதெல்லாம். இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இதனால் எந்த பாதிப்பும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வராத மக்களே.